சாத்தியமற்றது சாத்தியமாகும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி வாசிக்க கேட்போம். இங்கேயும் ஒரு சம்பவத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எலிசாவின் நாட்களில் நடந்த ஒரு அற்புதம். சூனேமியால் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு அன்புக்குரிய சகோதரியின் வாழ்விலே கர்த்தர் எலிசாவை கொண்டு செய்கிற அற்புதம். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். ஆமென். அப்பொழுது அவன் பிராண உப்புவித்த காலகட்டத்தில இந்த சூனேமியால் ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவள், கனத்துக்குரியவள், மேன்மைக்குரியவள், தன் சொந்த ஜனத்தால் மதிப்பிற்குரிய ஒரு பாத்திரமா இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு மனுஷிக்கு ஒரு பெரிய குறை உண்டு. அவள் பிள்ளையற்றவளாய் இருந்தாள். சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய பல காரியத்தை நாம் சகித்துக் கொள்கிறோம். அது தேவன் நமக்கு அனுமதித்தது என்று எண்ணி விடுவோம். தேவன் ஒருபோதும் குறைவுகளை தருகிறவர் அல்ல. இஸ்ரவேல் தேசத்தை குறித்து வேதம் சொல்கிறது, அங்கே ஒரு நாளும் ஒரு காலம் மலடு இருந்ததில்லை. மலடு என்பது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. மலடு தேவனுக்கு விரோதமானது. மலடு என்பது இதை குறித்து சொல்கிறால் குறைவு என்றுதான் அதனுடைய அர்த்தம், இல்லாமை என்று அர்த்தம். அப்ப இஸ்ரவேல் தேசத்தின் மக்களிலே ஒரு நாளும் ஒரு காலம் ஒரு குறைவையும் தேவன் அனுமதிக்கவில்லை. விசேஷமாய் குழந்தை பாக்கியம் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையிலே கர்த்தருடைய தாசனாகிய எலிசாவை விசாரிக்கிற நாட்களிலே அங்கே கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு மனுஷியாகிய சூனேமியாளுடைய வாழ்க்கையிலே எல்லாம் இருந்தது. ஆனால் அவள் சந்தானமற்றவளாய் இருந்தாள். அவள் பிள்ளை பேறு பெறுவதற்கான எந்த வழியும் இல்லை. அதை தன் இருதயத்திலே தேற்றிக் கொண்டு கர்த்தர் எனக்கு தந்தது போதும். நாம் இப்படி சொல்லிக்கொண்டு அநேக நேரங்களில் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, போதும் என்கிற மனதோடு கூட தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் சொல்றாரு. அதனால நம்ம என்ன செய்ய, கிடைச்சதை வச்சு வாழ கத்துக்கணும். அந்த வாழ்க்கை கிறிஸ்தவருக்கு எதிரானது. ஏனென்றால் தேவன் நமக்கு பூமி அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். பூமியும் அது நிறைவும் என் தகப்பனுடையது. அவர் நமக்கு கொடுக்க நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அந்த உணர்வை நாம் அநேக நேரங்களிலே மறந்திருக்கிறோம். உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் தெரியுமா? சந்தோஷமா இருக்க வாழ கற்றுக்கொள். சோ சாக்ரிஃபைஸ் என்பது அட்ஜஸ்ட்மெண்ட் அல்ல. சாக்ரிஃபைஸ் எதுல இருக்கணும்னா, தேவனுக்கான காரியங்களிலே நான் என்னை அர்ப்பணித்து நடக்கக்கூடியதா சாக்ரிஃபைஸ். எனக்குரிய காரியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண கிடையாது. என்னுடைய எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நான் வேற வழி இல்லாம கர்த்தர் எனக்கு இதுதான் கொடுத்தாரு சொல்லி நான் நிக்கிறத தேவன் ஒரு நாளும் விரும்பல. அப்ப முதல் நாட்களிலே அந்த எலிசா அவளை கூப்பிடு, உங்கள் தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின முன்பே கட்டளை உனக்கு வெளிப்பட்டது. அப்ப என் தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். ஆகிலும் நான் கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நாம் நம் வாழ்விலே கேட்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் யாரிடத்தில் கேட்கிறோம் என்றால், நம்மை சிருஷ்டித்தவரும் நம் தகப்பனாகிய தேவனுமாகிய கர்த்தரிடத்தில் நாம் கேட்கிறோம். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும் எப்பொழுதும். உலகத்து மனிதர்கள்ட்ட நீங்க அநேக நேரங்களில் உங்க காரியத்தை விண்ணப்பமா வைக்கிறீங்க, போராடுறீங்க, சண்டை போடுறீங்க, யுத்தம் பண்றீங்க, பெற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகும் திரும்ப முயற்சி பண்றீங்க. வேதத்துல இருக்கு, அநீதியான நியாயாதிபதி இடத்துல ஏழை பெண் தன் நியாயத்துக்காக மீண்டும் மீண்டும் போகிற அனுபவம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த அநீதியான நியாயாதிபதி அந்த ஏழை விதவைக்கு நியாயம் செய்ய கூடுமானால், நானோ நீதியுள்ள நியாயாதிபதி, என்னாலே செய்யாமல் எப்படி இருக்க முடியும் என்று கேட்கிறார். அப்ப இந்த சூனேமியாளுடைய வாழ்க்கையில பிள்ளை இல்லை என்பது அவளுக்கு குறையா இருந்தாலும் அதை குறித்து அவ என்ன செய்யல, கவலைப்படல. சுய தேற்றுதல் சொல்லுவாங்க, தன்னைத்தானே தேற்றுக்கிறது. சரி ரைட், அவ்வளவுதான் என் வாழ்க்கையில. சிலர் இப்படி சொல்ற வார்த்தை கேட்டுக்க, என் தலையில் என்ன எழுதியிருக்கிறோ அதுதான் எனக்கு தலையெடுத்து. கிறிஸ்தவத்துக்கு எதிரான இந்த வார்த்தையை இன்றைக்கு நம்ம என்ன செய்வோம், அவாய்ட் பண்ணிடுவோம். அதை நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டுருவோம். அப்ப ஆண்டவர் எலிசா மூலமாக சூனேமியாளுக்கு தருகிற வார்த்தை எப்படிப்பட்டது என்றால், வாசிக்கு 16ஆம் வசனம். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பவித்த காலகட்டத்திலே
ஒரு குமாரனை அணைத்துக் ஒரு கொண்டிருப்பாய் குமாரனை நீ அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள் ஆமென், அப்படியே ஆகட்டும், நீங்கள் சொன்னபடி நடக்கட்டும் என்று அவள் சொல்லவில்லை. காரணம் என்னவென்றால் அவள் இல்லை என்பதை தன் இருதயத்தில் தீர்மானித்துக் கொண்டாள். இதுதான் சாத்தியமற்றது. எப்படின்னா, நான் வாழ பழகிட்டேன். எப்படி வாழ போயிட்டேன்? பிள்ளை இல்லாமலே வாழ பழகிட்டேன். வாழ்க்கையில சந்தோஷம் வாழ பழகிட்டேன். நிறைய பேர் நான் பார்க்கும்போது சொல்றாங்க, எப்படி இருக்கிறீங்க? அப்படியே போயிருங்க, இன்னும் கொஞ்ச காலம் தானே, அப்படியே வாழ்ந்து அப்படியே செத்து போயிடுறேன். இல்லைங்க, எப்படி இருக்கிறீங்க அவ்வளவுதான் என் வாழ்க்கை. இப்படித்தான் நம்ம அநேக நேரங்களில் நம்ம சிந்தைகளிலே நாம் நம்மை குறித்து நினைத்து கொண்டிருக்கோம். அப்ப சூனமியாருடைய வார்த்தை என்ன சொல்லுங்க பாருங்க. அதற்கு அவள் ஏது கர்த்தருடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, கர்த்தருடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றார். எந்த வார்த்தை பாத்தீங்களா? தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, தேவனாகிய கர்த்தருடைய தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தை, அது ஆசீர்வாதமான வார்த்தை என்று சொல்லாமல் அபத்தம் என்று சொல்லுகிறார். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், அநேக காரியங்கள் கர்த்தரிடத்தில் நமக்கு வரும்போது அந்த காரியங்கள் நமக்கு சாத்தியமற்றது என்று எண்ணி அதை அபத்தம் என்று சொல்லி முடிக்கிறோம். நான் இப்படி சொல்லுறேன், திடீர்னு பிளஸ்ஸிக்கு ஒரு கவர்மெண்ட்ல ஒரு போஸ்டிங் கிடைச்சிருந்ததுன்னா அது எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால், சில நேரங்களிலே சரி கேட்பதற்கு சந்தோஷமா இருக்கும், ஆனால் அது அபத்தத்துக்குரியதான வார்த்தையை போல சூழ்நிலை நிமித்தமா இருக்கலாம். கடந்த நாட்களில் நான் ஒரு வீட்டுக்கு கேரளா போயிருக்கும் போது, அந்த வீட்டில் இருக்கவங்க அங்கே நான் உள்ளுக்குள்ள போக முடியல, மற்றவங்களாம் போயிருந்தபடினால உடனே அவங்க கீழே வந்து, ஐயா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரலையே, என் பிள்ளைய பிளஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் பிளஸ் பண்ண ஒரு வருஷம், அடுத்த வருஷம் நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ஒத்தி வீட்டில் இருப்பீங்க. ஐயா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லன்றக்காக மேலே ஓடி வந்தீங்க ஒரு வார்த்தை. அப்போ பக்கத்தில் இன்னொரு நபர் இருந்தாரு, கடந்த வருஷத்தில் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீட்டை கொடுப்பாரு. ஐயா அவர் பேர் என்ன கேட்டு அவர் பேரை சொன்ன உடனே, ஐயா அதே பேர் தான் என் பேருங்கயா, கர்த்தர் எனக்கு செய்வார். இல்லையா? விசுவாச வார்த்தைகளை சொல்ல வேண்டிய தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்டவர் சொல்றாங்க? அபத்தம் சொல்லாது. நாம் இப்படிப்பட்ட நினைவுகளோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஆசீர்வதிக்க போதுமானவர். அநேக நேரங்களில் நான் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வார்த்தைகள் தேவன் எனக்கு அனுமதித்த நிமித்தமாக நான் சொல்லிடுவேன். சில நேரங்கள் இப்படி சொல்லுவாங்க, நீங்க எக்ஸ்ட்ராடினரியா ஆசீர்வதிக்கிறீங்க, அப்படி பண்ணாதீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரீம் பண்ணுங்க அப்படின்னு. கர்த்தருடைய வார்த்தை இங்கே சூனமியாளுக்கு கிடைத்தது, அவள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளல. அந்த வார்த்தை திருப்பி வாசிங்க. தேவனுடைய மனுஷனாகிய என்ன ஆண்டவனே, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றால். அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. உங்கள் விருப்பங்களை அவர் அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் உங்கள் விருப்பங்களை அறிந்த தேவன் அதை சந்திப்பதற்கு தாமதிக்கிறார். ஏன் தாமதிக்கிறாரு? அவருக்கு தெரியும் உங்களுக்கு இதுதான் தேவை, இப்ப தேவை, இப்படி கொடுக்கணும் தெரியும். அதுக்காக நீங்க போராடிக்கிட்டே இருக்கீங்க. அவர் தாமதிக்கிறாரு. இந்த தாமதத்துக்கான அவசியம் என்ன? இந்த தாமதம் நம்ம எப்படி உருவாக்குகிறது? தாவீது சொல்லுகிற வார்த்தை, உபத்திரத்திலே உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இந்த நெருக்கமும் இந்த உபத்திரமும் தேவனோடு இருக்கக்கூடிய உறவை நம்மளை இன்னும் பலப்படுத்துது. சூனமியால் அதற்கு முன்பாக ஒருவேளை தேவனுடைய காரியத்திலே அவள் பலவீனம் அளவுல இருக்கலாம். அடிக்கடி எனக்குரிய ஒரு அன்புக்குரிய சகோதரி சொல்லுவாங்க, ஐஸ்வர்யவான்களுடைய ஐஸ்வர்யம் யாருக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இங்கே சூனமியால் எத்தனையோ முறை அங்கே தீர்க்கதரிசிகள் வந்திருக்கலாம், எத்தனையோ முறை தேவ பிள்ளைகள் வந்திருக்கலாம், ஆனால் அவர்களை விசாரிக்க அவளுக்கு மனதில்லாது இருந்திருக்கலாம். கர்த்தர் ஒரு நாள் பார்த்திருப்பால், இவள் எதையும் செய்வதற்கல்ல, இவளுடைய ஐஸ்வர்யம் பிரயோஜனமற்றதா இருக்கிற என்று அவள் அவருக்கான மேன்மை தராமல் இருப்பார். ஆனால் அவருடைய இருதயம் ஒரு நாள் மாற்றப்பட்டது. இனி எனக்குரியது எனக்கு பயன்படாது, நான் கர்த்தருக்கு பயன்படுத்த போறேன். நல்லா தெரிஞ்சுக்க, என்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறீர்களோ, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கான அற்புதத்தை தொடங்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. மனுஷனாகிய எலிசாவை விசாரிக்க ஆரம்பித்தால், தேவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தால், தேவனுக்குரிய காரியத்தில் உண்மையுள்ளவளாய் தன் இருதயத்தை மாற்றிக்கொண்டால், கர்த்தர் அற்புதத்தை தொடங்க ஆரம்பித்தார். இன்றைக்கு தாமதம் என்பது எதனாலே எதற்காக உண்டாயிருக்கிறது என்றால், நாம் சீர்படுவதற்காக, நாம் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுவதற்காக அனுமதிக்கப்பட்டது.
அவளோ அநேக டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா அவட்ட ஃபினான்சியலா அவர் ரொம்ப ரொம்ப சஃபிஷியன்ட் ஒரு பர்சன். கண்டிப்பா டாக்டர்ஸ் கன்ஃபார்மா சொல்லியிருப்பாங்க, உனக்கு குழந்தை பிறப்பதற்கான கர்ப்பப்பாய் கூட இல்ல. உன்னுடைய கணவனார் முதிர்ந்த வயதுலான, அவனுக்கு பிசிக்கலா அன்ஃபிட். அதனால ஒரு சொத்து இனிமேல வீணா போயிடும். இன்னும் அதிகமா உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு முறைமை இருக்கிறது. என்ன முறைமை என்றால் நாட்களில் இருக்கு, அங்கே பிள்ளையற்றவர்களாய் மரித்து போனால் அந்த ஆஸ்திகளோடு கூட அந்த அடக்கம் பண்ணப்படுகிறவர்களை தன் கல்லறையின் கீழாக அவருடைய ஆஸ்திகளை வைத்து தங்கமோ வெள்ளியோ வைரமோ கற்களாய் மாற்றி அதை கல்லறையில மூடி விடுவார்கள். அது யாருக்கும் பிரயோஜனமற்றதாய் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில தான் நான் பார்க்கிறேன் சூனமியாளுடைய இருதயம் கர்த்தருக்குள் பலப்படுகிறது. இன்னைக்கு உங்க இருதயம் ஒருவேளை எல்லா பிரச்சனைக்கும் முடிவு என்ன தெரியுமா? அவ்வளவுதான் அப்படி சொல்றது காட்டிலும் இந்த இருக்கிற பலத்தோடு நீ போன்னு சொல்லி கிதியோனு சொன்னது போல ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்கள்ட்ட என்ன பலன் இருக்கோ, உங்கள்ட்ட என்ன ஆசீர்வாதம் இருக்கோ, உங்களுக்கு என்னட்ட தேவன் அனுமதி இருக்கோ, அந்த அனுமதியோட நீங்கள் கர்த்தருக்காக உங்கள் உண்மை தன்மையை வெளிப்படுத்துங்க. அப்ப சூனமியாளுடைய முடிவு அற்புதத்துக்கான தொடக்கத்தை கொடுத்தது. அல்லேலூயா. ஆக தேவன் தாமதிக்கவில்லை. எது சொல்லுகிறது? குறித்த காலத்திலே தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். அவைகள் குறித்த காலத்துக்கு என்று வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாத்தியமற்ற அநேக காரியங்களை தேவன் சாத்தியமாக்க விரும்புகிறார். அதற்கு தாமதங்கள் என்னன்னா, நான் இன்னும் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அன்புல பலப்படல, நான் எல்லா இடத்துலயும் அவமானப்படுத்தப்படுறேன், எல்லா இடத்துலயும் புறக்கணிக்கப்படுறேன், எல்லா இடத்துலயும் அநேகரால ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மனிதனா இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் கிறிஸ்துவின் அன்பிலே பூரணப்படவில்லைன்னு அர்த்தம். அந்த சூனமியால் பூரணப்பட்டால் கர்த்தர் சூனமியாளுக்கு அணைத்துக் கொள்ளத்தக்க பிள்ளையை கொடுத்தாள். ஆமென். ஆகையால் சாத்தியமற்றது அன்றைக்கு சாத்தியமானது. அதனாலே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினது. முதலாவது காரியம், நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த பலத்தோடு கர்த்தருக்குள் நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் உங்கள் வாழ்விலே சாத்தியமற்றதை சாத்தியமாக்கும். அல்லேலூயா. அதன் பின்பாக உள்ள வசனங்களை நம்ம பார்க்க முடியும். சூனமியாளுக்கு எலிசாவின் வார்த்தையின்படி கர்த்தர் குழந்தை கொடுத்தார். அந்த குழந்தை பிறந்தது. ஒரு நாள் பலவீனத்தின் மத்தியிலே அந்த குழந்தை மரித்து போனது. மீண்டும் அவளோ போய் அந்த எலிசாவிடத்தில் போய் நிற்கிறான். நான் அன்றைக்கே சொன்னேன் எனக்கு குழந்தை வேண்டாம் என்று, நீங்க வேற வழி இல்லாம எனக்கு கொடுத்தீங்க, என் பிள்ளை மரித்து போனது. எலிசா தேவன் கொடுத்ததுதான் என்று சொல்லி மீண்டும் ஜெபித்து அந்த பையனை, அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். அதோடு கூட அந்த காரியம் முடியவில்லை. ஒரு நாள் தேசத்திலே பஞ்சம் வந்தது. பல ஆண்டுகள் அவள் அந்நிய தேசத்துல போய் வாழ்ந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலை மத்தியிலே மீண்டும் தன் சொந்த தேசத்துக்கு வரும்படியான ஒரு சூழ்நிலை உண்டானது. அந்த சூழ்நிலையிலே தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் திரும்ப அவளுக்கு கொடுத்தாள். அப்ப யோசிங்க, அவள் கர்த்தருக்கென்று கொடுத்ததுக்காக கர்த்தர் அளவில்லாமல் சகலத்தையும் திரும்பி கொடுத்தார். அப்ப நான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துற வெளிப்பாடின்படி அவள் எதினாலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தருக்கு கொடுக்கிறதுல அவ உண்மையுள்ளவளாய் இல்லாதபடினாலே, கர்த்தர் கொடுக்கல உண்மையுள்ளவனாய் ஆனபோது அவள் பிள்ளையை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுத்தார். அல்லேலூயா. முதல் காரியம் யாருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்க போகுது? நம் வாழ்வில் நடக்க போகுது. ஆக நம்ம இனி என்ன செய்வோம்? உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, பொன்னை அல்ல பொருளை அல்ல, முதலாவது உங்கள் இருதயத்தை சொல்லுங்க, என் இருதயத்தை நான் பூரணமாய் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். உலகத்தின் கவலைகளை குறித்து, உலகத்தின் காரியங்களை குறித்து சிந்தனைகளுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தீர்மானத்தை போல, யாரு வர்றாங்க வரல, நான் ஆலயத்தில் இருப்பேன். நீங்க ஆட்டோ பிடிச்சவங்க, லாரி பிடிச்சவங்க, பஸ் பிடிச்சவங்க, நடந்து கூட வாங்க, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பேன். நீங்கள் அதை செய்து பார்க்கும் போது, அதை செய்யும் போது அதற்குடைய பலனை நிச்சயமா நீங்கள் அறுவடை செய்வீங்க. விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். மற்றவர்களை குறித்து நாம் குற்றம் பாராட்டாதபடி நாம் நமக்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமா சுதந்திரத்துக்கொள்வோம். தாவீதோடு கூட பிறந்த எத்தனை பேரு? எத்தனை பேரு தாவீதோடு கூட பிறந்தது? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தப்பா ஈசாக்கு எத்தனை பிள்ளைங்க? தாவீதுல யாக்கோபுக்கு தான் 12 பிள்ளைகள், தாவீதுக்கு 12 பிள்ளை கிடையாது. 8வது மகன் இவரு தாவீது. தேவன் எத்தனை பேரை ஆசீர்வதித்தார்?
எதனால ஆசீர்வதித்தார்? அவருக்கு இருந்த கொஞ்ச பலன், ஆடு மேய்க்கிற நேரத்திலேயே அவர் ஆண்டவரை துதித்தார். ஆகையால் உங்களோடு இருப்பவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் உத்தரவாதி இல்லை, ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் உத்தரவாதியா இருக்கிறீர்கள். அன்றைக்கு தாவீது கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்ததினாலே அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றப்பட்டார். நான் விசுவாசிக்கிறேன் 2026 வருஷத்திலே உங்கள் வாழ்வில் சாத்தியமற்றது சாத்தியமாக வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கும் தேவனுக்குமான உறவிலே நோ காம்ப்ரமைஸ் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். இரண்டாவது காரியம், வியாதிகள் மறையும். வாசி கேட்போம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10, 11 வசனம். 5ஆம் அதிகாரம் 10, 11. இங்கே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய வியாதி. தேசத்தின் தொடக்கத்தின் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட வியாதிகள் தீர்வுக்கு மருந்துகள் இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அதை சுகமாக்குகிறது. இங்கே நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகியை குறித்து வேதம் சொல்கிறது. அவர் சீரியா தேசத்தின் படைத்தலைவன். சீரியா தேசத்தில் மிக பொறுப்புள்ள ஒரு மனிதர். சகல ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் உடைய ஒரு மனிதர். ஆனால் அவர் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறார் என்றால் குஷ்டரோகியா இருக்கிறார். அந்த தேசத்துக்கு யுத்தம் சீரிய தேசத்துக்கு யுத்தம் செய்து அநேக நன்மைகளை பெற்றுக் கொடுத்த ஒரு மனிதன். இந்த மனுஷனை யாராலையும் புறக்கணிக்க முடியல. அந்த சீரிய நாட்டு மன்னனால் புறக்கணிக்க முடியல. ஆகையால் சீரிய நாட்டு மன்னன் நாகமான் சுகமாக வேண்டும் என்று இஸ்ரவேல் தேசத்து நாட்டிலே கட்டளை கொடுக்கிறான். அங்கே நாகமான் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரும்போது அங்கே எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் இன்றைக்கு முதலாவது சொல்லுகிற விசேஷமான காரியம் என்னவென்றால், உலகத்தால் சாத்தியமற்றது, குணமாகாது, உலகத்தின் மனிதர்களால் உங்களை குணப்படுத்தவே முடியாது என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு வியாதியையும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, அவராலே கூடும், அவர் சுகப்படுத்துவார். அங்கே நாகமான் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தபோது அங்கே தீர்க்கதரிசியை எலிசாவை பார்க்கும்படியான ஒரு சூழ்நிலை உருவானது. வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். ஆமென். அங்கே எலிசா தன்னை தேடி வந்த நாகமான் குஷ்டரோகிக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ போய் யோர்தானிலே 7 முறை மூழ்கி எழுந்திருக்கும் போது நீ சுத்தமாவாய். உலகத்திலே இதுவரைக்கும் நடக்காத ஒரு அற்புதம், இதுவரைக்கும் நடந்ததாய் கேள்விப்படாத ஒரு அற்புதம். அதை தேவன் எவ்வளவு எளிமையாய் செய்கிறார் பாருங்க. அதுக்குன்னு போய் ட்ரீட்மெண்ட் கிடையாது, அதுக்குன்னு போய் பெருசா விண்ணப்ப ஜபம், ஸ்தோத்திர ஜபம், ஆயத்த ஜபம், அக்கினி ஜபம், மகிமை ஜபம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுறா, என் தேவனால் எல்லாம் கூட என்ற வார்த்தைப்படி அவர் வார்த்தையின்படி வலையை போடுகிற பேதுருவுடைய வாழ்வை அன்றைக்கு மாற்றினது போல அந்த வார்த்தையின்படி செய்வதற்கு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு என்ன பெரிய பலவீனம் இருக்கலாம், பெரிய சுகவீனம் இருக்கலாம், சாத்தியமற்ற ஒரு நிலைமையில உங்க வாழ்வு முடிந்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இன்னைக்கு அநேகருக்கு கேன்சர் வியாதி நான் பாக்குறேன். எங்க பார்த்தாலும் கேன்சர், எங்க பார்த்தாலும் கேன்சர். எனக்கு தெரிந்த ஒரு அன்புக்குரிய ஒரு ஊழியக்காரருக்கு அதிகமான நபர்கள் விண்ணப்பம் வந்தா கேன்சரா தான். இந்த ஆண்டுல மட்டும் அவருக்கு தெரிஞ்ச கேன்சர்ல இருக்க ஒரு 5-6 பேர் இறந்து போயிட்டாங்க. நான் கேட்டேன், பாஸ் நீங்க கேன்சர் ஸ்பெஷலிஸ்டா இருப்பீங்க, உங்களுக்கு போன் வரதெல்லாம் கேன்சரா வர்றாங்க. இன்னைக்கு காய்ச்சல் தலைவலி மாதிரி இன்னைக்கு கேன்சர் வியாதி பரவி கொண்டிருக்கிறது. அதுல பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அது ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த வியாதிகளுக்கு முடிவு இல்ல, மரணம் தான் தீர்வு, மரணம் தான் தீர்வு. ஆனால் என் தேவன் சொல்லுகிற காரியம், உலகம் தோன்றிய நாள் முதல் கொண்டு நடவாத ஒரு குஷ்டரோகத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய தீர்க்கதரிசியான ஊழியக்காரன் மூலமாக அன்றைக்கே சுகமாக்குகிறார். காரணம், என் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொன்ன உடனே மாம்ச பலத்தை நம்பி இருக்கிற சீரிய நாட்டு படைத்தலைவனாகிய நாகமான் ஏற்கவில்லை. பொதுவாகவே ஆவிக்குரிய பலன், மாம்சத்திற்கு பலன், 2 பலன் வித்தியாசப்படும். ஆவிக்குரிய பலன் எப்படின்னா எல்லாமே ட்ரையான பிறதான் ஓப்பன் ஆகும். மாம்சத்திற்கு பலன் எப்படி தெரியுமா, இருக்கும் போதே அது தன்னை வெளிப்படுத்த விரும்பும். மாம்சத்திற்குரிய பலன் பெருமை, ஆவிக்குரிய பலன் தாழ்மை. உங்கள் தாழ்மை உங்களுக்குள் தரித்திருக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய பலனை நீங்கள் அடைந்திருக்க வேண்டும். இங்கே நாகமான் அதை கேட்கவில்லை. ஏனென்றால் அவன் மாம்சத்திற்கு பலத்தை உடையவனாக இருக்கிறான்.
எப்ப நீங்க தேவனுக்கு முன்பா உங்களை தாழ்த்துறீங்களோ, எப்ப தேவனுடைய காரியங்களுக்கு உங்களை விட்டு கொடுக்குறீங்களோ, அப்பதான் நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியும். வாசிங்க 11 வசனம். அதற்கு நாகுமான் ஆ, கடும் கோபம் கொண்டு ஆ, புறப்பட்டு போய் ம், அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி ஆ. இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். எனக்குள் நினைத்திருந்தேன். அதான் மாம்ச பலன். மாம்ச பலன்னா இந்த எண்ணங்கள் தான் மாம்ச பலன். உன் விருப்பங்கள், உன் நினைவுகள், என் நினைவுகள் அல்ல. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமா இருக்கிறதோ அவ்வளவாய் உன் நினைவு என் நினைவு இருக்குன்னு வேதம் சொல்லுது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்புறதுல எது நமக்கு எதிரணிக்குது, தடையா இருக்கு? மாம்ச பலன். ஒரு மனுஷன் தன் பிள்ளைக்காக இயேசு கிறிஸ்து சுகப்படுத்த வருகிறாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, உன் மகன் இப்பொழுதே சுகமானு சொல்றாரு. உடனே அந்த தகப்பன சொல்றாரு, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறதுக்கு விசுவாசத்திற்கான பலனை கொடுங்க. அநேக நேரங்கள்ல தேவன வாழ்க்கையில அற்புதம் செஞ்சிட்டாரு அப்படின்னு உத்தரவாதம் கிடைச்சா கூட நம்மளால என்ன செய்ய முடியாத விசுவாசிக்க முடியல. இந்த நாகமான் குஷ்டரோகிக்கு அப்படிதான். அப்படி மாம்ச பலன் தேவ பலனுக்கு எதிராக நிக்குது. இன்னைக்கு அதற்கு பின்பாக நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். அங்கே அவனோடு கூட வந்திருந்த வேலைக்காரர்கள் ஒருவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இன்றைக்கு அந்த தீர்க்கதரிசி உம்மிடத்திலே ஒரு பெரிய காரியத்தை கேட்டிருந்தால் நீர் அவனுக்கு செய்யாதிருப்பீரோ, அந்த வார்த்தையின்படி செய்யாதிருப்பீரோ என்று கேட்டார். உடனே நாகமனுடைய இருதயம் குத்தப்பட்டது. இப்பொழுதும் நீர் அந்த தீர்க்கதரிசி சொன்ன காரியம் உமக்கு லேசான காரியம், அந்த யோர்தானிலே மூழ்கி எழுந்திருப்பது லேசான காரியம் என்று சொன்ன வார்த்தையை அன்றைக்கு தாழ்மையோடு நாகமான் ஏற்றுக்கொண்டார். அப்ப இரண்டாவது காரியம், மாம்சத்தின் பலத்தை நம்பாமல் ஆவியின் பலத்தை நாம் நம்ப வேண்டும் என்றால் பெருமைக்கு எதிர்த்து தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். வியாதிகளுடைய முடிவு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா தாழ்மையிலிருந்து ஆரம்பிக்குது. சில கடினமான உபதேசங்கள், சில கடினமான வார்த்தைகள், சில கடினமான ஆலோசனைகள், அதை ஏற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணம் என்ன? மாம்சத்தின் பலன். இவர்பாடு ஏதாவது சொல்றாரு. இங்கே நாகமன் தன்னை தாழ்த்தினான், நாகமன் கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தான், நாகமனுடைய வியாதி சுகமானதுக்கு காரணம் என்னவென்றால் அவன் மாம்ச பலனை விட்டுவிட்டான், தேவ பலனை தரித்துக் கொண்டான். அங்கே அதுவரை உலகத்தில் காணப்படாத ஒரு பெரிய அற்புதமாகிய ஒரு பெரிய குஷ்டரோகத்தின் முடிவை நாகமான் கண்டான். நாகமனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் ஆயிற்று. விசுவாசிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இப்பொழுது வியாதிகள் மறைய வேண்டும் என்றால் நாம் என்ன எதை பெற்றுக்கொள்ளணும்? மாம்ச பலத்தை விட்டு மாம்ச பலம் என்னது? பெருமை. ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளணும். ஆவியின் பலன் என்னது? தாழ்மை. தாழ்மையை தடுத்துக் கொள்ளும். எது நம்மளை விட்டு நீங்கோ? வியாதிகள் மறையும். எப்பேற்பட்ட வியாதியும் சொல்லுங்க, எப்பேற்பட்ட வியாதியும் உங்கள் வாழ்விலிருந்து மறைய வேண்டும் என்றால் தாழ்மையை தடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், வேண்டுதல் கேட்கப்படும். எடுத்துக்கொள்வோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 12-13 வசனம். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். பூதன் அவனை நோக்கி, சகரியாவே. இந்த சம்பவத்தை குறித்து நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்வோம். சகரியா என்பவர் யார் என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய ஆசாரியன், முதிர் வயதானவர், எலிசபெத் என்ற மனைவியை உடையவர். அவர் கர்த்தருக்கான காரியத்திலே எப்பொழுதும் உண்மையுள்ளவராய் ஒழுங்கும் கிரமமாய் நடந்து கொண்டிருக்கிறவர். அப்படிதான் வேதம் சொல்லுகிறார். அவர் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவராய் இருந்தார். ஆனால் அவர் இருதயத்தில் ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. ஆண்டவரே, இஸ்ரவேலில் என்ன இல்ல சொல்லிக்க, மலடி ஒரு நாளும் இருந்ததில்லை. ஊழியக்காரன, அதாவது ஒரு லேவி கோத்திரத்துல ஒரு ஆசாரிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய சகரியாவுக்கு ஒரு குழந்தை இல்லை என்பது அவனுக்கு பின்பாக வரக்கூடிய அந்த ஊழிய சந்ததியே இல்லை என்று அர்த்தம். அது சகரியாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் சகரியாவோட விண்ணப்பம் என்ன வருது தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்க. 80 வயதிலும் அவன் இருதயத்திலே வேண்டுதலாய் இருந்து கொண்டே இருந்த ஒரு காரியம், தனக்கு ஒரு சந்ததி வேண்டும் என்று.
நீங்கள் அநேக நாட்கள் தேவ சமூகத்திலே கேட்டுக்கொண்டிருந்த காரியத்தை தேவன் தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆனால் உங்கள் விண்ணப்பத்தை மட்டும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. சகரியா விடல. எப்போ வரைக்கும் விடல? கிடைக்கிற வரைக்கும் அந்த விண்ணப்பத்தை தேவனுக்கு முன்பாக சகரியா சொல்லுவதை விடவே இல்லை. ஐயா இப்பதான் 80 வயசாச்சே, இப்பயாவது விட்டுறலாமா? இல்ல, நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன், நிச்சயமா என் தேவனின் வாழ்வில் அற்புதத்தை செய்வார் என்று அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது காரியம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒரு நாள் வந்தது, கர்த்தருடைய தூதன் சகரியாவை சந்தித்தார். இன்றைக்கும் கர்த்தர் இப்படியாக உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் வேண்டுதல் உண்மையாக இருக்குமானால், உங்கள் வேண்டுதலை நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால், உங்கள் வேண்டுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வது நிச்சயமாக இருப்பீர்களானால், வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் நிச்சயமா எப்படி கேட்டுக்கொள்ளுமா? நீங்க கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு. இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம விண்ணப்பத்தை எப்படி வைக்கிறோம்? சொல்லி வைப்போம், இதுலன்னா அது, அதுலன்னா இது, ஏதோ ஒன்று கிடைக்கட்டும், ஏதோ ஒன்றை அல்ல, நமக்குரியதை தேவன் தருவார். அல்லேலூயா. அங்கே சகரியா வயது ஆன போதும் பலனற்ற போதும் கேட்பதை நிறுத்தவே இல்லை. அதனால வாசிங்க 13 வசனம். தூதன் நோக்கி 13 தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எப்படி பாருங்களேன் அந்த வார்த்தையோட ஆழத்தை பாத்தீங்களா? வேண்டுதல் கேட்கப்பட்டது. சுனமையாளுக்கு சொன்னது போல அல்ல, இது வேண்டுதல். இது ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே நீர் எனக்கு கொடு, நீர் கொடு, என்னை உயர்த்தும், என்னை உயர்த்தும், உம்முடைய சமூகத்தின் மகிமையினால் என்னை உயர்த்தும், எனக்கு தேவையான ஆசீர்வாதம் கொடு, நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க விட்டுறவே கூடாது. காலங்கள் தாழ்த்தினா, காலங்கள் கூடுது, சமயங்கள் மாறுது, சூழ்நிலை மாறுது, என்ன மாறாலும் மாறாது, தேவன் மாறாதவராக இருக்கிறார். இப்படி சொல்லப்படுகிறது. பொய் சொல்ல அவர் மனுஷனும் அல்ல, மனமாற அவர் மனுமத்திரம் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, என்றால் அவர் பொய்யுரையாத தேவன். அல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அர்த்தம் சொன்ன தேவன் உங்களை அழைத்து அபிஷேகித்து தம்முடைய மகிமை விளங்க பண்ணும்படியாக இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அந்த சகரியா 80 வயது ஆன போதும் எதிலிருந்து பின்வாங்கல? வேண்டுதிலிருந்து பின்வாங்கல. நீங்களும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேண்டிக் கொண்டே இருங்கள். ஒரு நாள் வேண்டுதல் கேட்கப்படும். சொல்லுங்க, மூன்றாவது என்னது? வேண்டுதல் கேட்கப்படும். இதுதான் தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய நற்சாட்சி. இந்த 3 காரியமும் நமக்கு எவ்வளவு அவசியம் பாருங்க. வாசிக்க கேட்போம். 4வது காரியம், அவமானம் நீங்கும். 4வது காரியம் என்னது? அவமானம் நீங்கும். எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தொடங்கி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தொடங்கி, இங்கே ஒரு ஸ்திரியானவள் தான் பிள்ளை பெற்றெடுத்து ஆக வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார். பிள்ளை பெற்றெடுத்து ஆக வேண்டும். சில நேரங்களில் வாழ்விலே சில காரியத்தை செய்வதற்கு அவசியம் என்னவென்றால், மற்றவர்கள் மத்தியிலே நமக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானங்களை நீக்குவதற்காக. 3மே குழந்தை காரியங்கள் தான், ஆனால் சில அவர்களுக்கு உள்ளான ஆழ்ந்த தேவ திட்டங்கள் வேற. வாசிங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தொடங்கி, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று. ஆமென். இந்த சம்பவத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். சாமுவேல் பிறப்பதை குறித்து. அன்னாள், எல்கானா. எல்கானாக்கு 2 மனைவிகள் உண்டு. ஒன்னு பெனினாள், இன்னொன்னு அன்னாள். பெனினாளோ பிள்ளை பெற்றிருக்கிறாள். பிள்ளை பெற்றது மாத்திரமல்ல, அன்னாளை அவமானப்படுத்தி கொண்டே இருப்பாள். நீங்க பிள்ளை இல்லாத பிரச்சனை கிடையாதுங்க, ஆனா அவமானம் மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்னாளால எதை ஏற்றுக்கொள்ள முடியல? பிள்ளை இல்லாத பிரச்சனை கிடையாது, அந்த அவமானம் ஒவ்வொரு நாளும் அவளை உருக்கி கொண்டே இருந்தது. அவள் தன் கணவனாகிய எல்கானாவிடத்துல போய், என் கற்பத்தை ஏன் நீ அடைத்திருக்கிற, என் கற்பம் எனக்கு ஏன் உருவாகல? அதோடு மாத்திரமல்ல, ஒரு வார்த்தை கேட்கிறாள், பிள்ளை கொடு, இல்லை நான் சாகிறேன் என்று சொல்லுகிறார். எந்த அளவு அவமானம் பாருங்களேன் வாழ்க்கை. அப்ப எல்கானா இரு இருக்கும், 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவோ? நீ வேணாம், எனக்கு அவமானம் நீங்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அவமானத்தை நீக்குவதற்கு தேவன் போதுமானவர். எந்த காரியம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி உலகம் உங்களுக்கு தூசணமா பேசுதோ, எந்த காரியம் நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது, எந்த காரியத்துக்கு நீங்க தகுதி இல்லை, அந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்கா சொல்றாங்களோ, தேவன் நிச்சயமாய்
அதை செய்து முடிப்பார். உங்கள் அவமானங்களை நீக்குவார். இதுதான் என் தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையுடைய ஒரு சாராம்சம். அங்கே அவர் பிள்ளையை பெற்றெடுத்தது அந்த பிள்ளையோடு உறவாடுவதற்கல்ல, அந்த பிள்ளையை தன் மடியிலே வைத்து வளர்ப்பதற்கல்ல, அவளோ கர்த்தருக்கு என்று பொருத்தனை பண்ணாள். அதுதான் அவமானத்திற்கான முடிவு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க அவமானம் மாறணும்னு நீங்க பெற்றுக்கொண்டதுல முதல் பங்கு எங்க இருக்கணுமா? தேவ சமூகத்தில் இருக்கணும். ஏனென்றால் உங்களை அவமானத்தை மாற்றுகிற தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றுதான். நீங்கள் உயர்த்தப்படும் போது அவரை நினைவில் வைத்திருக்க வேண்டும். அங்கே அன்னாள் பிள்ளை பெற்றெடுத்தால் தேவனிடத்திலே அதை ஒப்புக் கொடுத்தால். உங்கள் அவமானங்கள் மாற வேண்டும் என்றால் உங்கள் உயர்வுகள் மத்தியிலே நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். உங்கள் பெற்றுக்கொள்கிற நிலையிலே நீங்கள் கர்த்தருக்கு உண்மைகளோடு இருக்க வேண்டும். வாசிங்க தொடர்ந்து. கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டால், எல்கானா என்பவள் கர்த்தருக்கு வருஷந்தோறும் செலுத்தும் பலியை பொருத்தனையும் செலுத்தும்படி தன் வீட்டார் அனைவரும் போனான். அந்நாள் கூட போகவில்லை. ஏனென்றால் ஒரு நாள் வரும், அந்நாளிலே என் அவமானம் மாறும் என்று அவளுக்குள்ள தெரியும். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. இந்த அன்னாளுடைய பிள்ளை பேரு எந்த காரியத்தை தெரியுமா? அன்னாளுடைய அவமானத்தை மட்டும் இல்ல, சாமுவேல் பிறப்பு ஒரு தலைமுறையின் ஆசீர்வாதத்தையே தடுத்து நின்றதை மாற்றிப்பட்டது. எல்கானாவின் ஆசீர்வாதங்கள் தடையாயிருந்தது. சாமுவேல் மூலமாக தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தொடங்கினார். ஆக உங்கள் வாழ்விலே சில தாமதங்கள் எதற்காக, சில அவமானங்கள் எதற்காக என்றால் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுவதற்காக. நீங்க ஒருவேளை இன்றைக்கு உலக பிரகாரமான அவமானத்தை நான் சந்திக்கிறேன், ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, என்ன கைவிட்டுட்டாரு, எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு உங்கள் அவமானத்தின் முடிவு தேவனுடைய மகிமையாய் இருக்கும். ஆமென். தேவன் உங்கள் நிமித்தம் மகிமைப்பட விரும்புகிறார். இந்த ஒரு சப்பானியை பார்த்து அங்க சொல்லப்படுகிறது, இவன் இப்படி பிறந்தது யார் செய்த குற்றம் என்று கேட்கிறார்கள். இவன் கூடனாய் பிறந்தது, இவன் செய்த குற்றமா? இயேசு கிட்ட கேட்கிறாங்க சீசர்கள், ஆண்டவரே இவன் கூடனாய் பிறந்தது யார் செய்த குற்றம்? இவன் செய்த குற்றமா, இவன் பெற்றோர் செய்த குற்றமா? இயேசுக்கு சொல்கிறார், இவன் செய்த குற்றம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த குற்றம் அல்ல, தேவனுடைய நாம மகிமை விளங்கும்படி இவன் இப்படி பிறந்தான். ஆகையால் அவமானங்கள் உங்கள் மத்தியிலே உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. யாரெல்லாம் அவமானத்தை கர்த்தர் ஜெயத்துக்குரிய மாற்றுவ நம்புறீங்க? ஆமென். அப்ப அவமானம் இல்லாம வெற்றி கிடைக்காது, எக்ஸாம் இல்லாம உயர்வு கிடைக்காது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒருவேளை ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் நீங்க எழுதலன்னா செகண்ட் இயர் போலாம், ஆனா ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீஷன் கிடையாது. ஓட்ட பந்தயத்துல ஓடாம கப்பு கிடைக்காது. வாழ்க்கையில அவமானத்தின் வழியாக நீங்கள் போனா மட்டும்தான் வெற்றி ஜெயிக்க முடியும். அந்த வெற்றி தான் உலகத்தால் ஆச்சரியப்படக்கூடிய வெற்றி. அல்லேலூயா. அப்ப நான்காவது காரியம், உங்கள் அவமானங்கள் நீங்கும். அல்லேலூயா. ஐந்தாவது காரியம், அற்புதம் நடக்கும். சொல்லுங்க, அற்புதம் நடக்கும். எல்லாம் இந்த 4 காரியத்தை நம்ம செய்ய சொல்லுமா? சாத்தியமற்றது சாத்தியமாகும், வியாதிகள் மறையும், வேண்டுதல் கேட்கப்படும், அவமானம் நீங்கும், அற்புதம் நடக்கும். இப்ப அந்த கடைசி எண்டுக்கு வந்திருக்கிறோம். யாரெல்லாம் விசுவாசிங்க? இன்னும் 2-3 நாட்கள் இருக்கு, என் வாழ்வில் நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். ஒரு வசனத்தை வாசிக்க, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எடுக்க வேண்டாம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனைகளை நிலைநிற்கும். அநேக மனுஷனுடைய நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனை நிலைநிற்கும். நம்ம நிறைய காரியத்தை ஆண்டவரோட விண்ணப்பம் வச்சிருவோம், நிறைய காரியத்துக்கு ஆண்டவர் போராடி இருப்போம். ஒரு சில காலங்கள்ல நம்ம என்ன விண்ணப்பம் பண்ணோம்னே தெரியாம நம்ம என்ன செஞ்சிருவோம், அதை மறந்துடுவோம். நிறைய கேட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் ஒன்றை மறப்பவர் அல்ல, எல்லாவற்றையும் நினைத்து அதை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். அவருடைய யோசனை ஒரு நாள் நிச்சயம் நிலை நிற்கும், அவர் நிச்சயமே தருவார். அல்லேலூயா. வாசிக்க எடுத்துக்கொள்ளும் யோபு 42ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இந்த நாளிலே இந்த யோபுவின் காரியம் அநேகருக்கு எல்லோருக்கும் நாம் அறிந்திருக்கிறது தான். அவர் எல்லாவற்றையும் இழந்தார், ஏதோ ஒன்றை அல்ல எல்லாவற்றையும்
இழந்தார். அவரை போல இழப்பதற்கு ஒன்றுமில்லை. இனி அவர் வாழ்விலே அற்புதம் நடப்பதற்கு 1% கூட வாய்ப்பற்ற ஒரு நிலைமை. இந்த காரியத்தை அநேகர் சொல்றாங்க. யோபுவை தொட்ட சாத்தான் யோபுவின் மனைவியை தொடவில்லை. எல்லோரும் மரித்து போனார்கள், யோபுவின் மனைவி மாத்திரம் மறிக்கவில்லை. அப்ப யோபு மனைவி எல்லோரை விட விசேஷித்தவள். பலவிதமான வெளிப்பாடுகளோடு அவங்க சொல்றாங்க. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்த தேவ தயவின்படியா நம்ம சொல்லுகிற வார்த்தையை கேட்போம். தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். யோபுவின் அந்த மனைவியின் மூலமாக மீண்டும் பிள்ளை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் தேவனாய் கர்த்தரின் நாமத்தினாலே யோபுவின் மனைவி ஜீவனோடு இருக்க வேண்டும். ஆகையால் அவளை தேவன் வைத்திருந்த காரியம் மீண்டும் உற்பத்திக்கு, மீண்டும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் யோபுவின் மனைவியை ஜீவனோடு வைத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். யோபு 42:1-2. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். தேவனாய கர்த்தர் உங்கள் வாழ்வில் என் வாழ்வில் ஒரு காரியத்தை திட்டமாய் தீர்மானமாய் இன்றைக்கு உறுதி செய்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு காலம் தடைபடாது என்பதை என்ன செய்யணுமா? அறிந்திருக்க வேண்டும். காலங்கள் மாறுகிறதை குறித்து கவலைப்படாதுங்க. கர்த்தருடைய திட்டம் நிச்சயம் நிறைவேறும். அங்கே நாம் அதை தொடர்ந்து வசனங்களை வாசிக்கிறோம். யோபுக்கு அறிமுகமானவர்கள், யோபின் சிநேகிதர்கள், யோபின் சகோதரிகள், யோபின் உறவின் முறைகள் ஒவ்வொருவரும் ஒரு தங்க காசும் ஒரு வெள்ளி காசும் வெள்ளி ஆபரணங்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். யோபுவின் முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை கர்த்தரை ஆசீர்வதித்தார். நீங்கள் முதல் அதிகாரத்தில் முதலாவது ஒரு சில வசனங்களுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, கிழக்கு தீபத்திரர்களே யோபுவை போல ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் இல்லை. பல தலைமுறைகளாய் சேர்த்த ஐஸ்வர்யத்தை காட்டிலும் ஆசீர்வாதத்தை காட்டிலும் உயர்வுகளை காட்டிலும் அவன் எல்லாவற்றை இழந்த போது தேவனே நம்பி இருந்தபடினாலே, அந்த தேவனால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தின்படி அவனுடைய இருதயம் இருந்தபடினாலே அதிலும் பெரிதான ஆசீர்வாதத்தை தேவன் தந்தார். அவன் எல்லாவற்றையும் 2 மடங்காய் பெற்றுக் கொண்டார். இந்த கடைசி நாட்களிலேயும் இந்த வருஷத்தின் முடிவிலையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது, நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள், எல்லாவற்றையும் 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். உங்கள் வழியில் நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். யாரும் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. என் வாழ்விலே கர்த்தர் எப்படிப்பட்ட அற்புதம் செய்வாரு? ஏதோ ஒரு அற்புதமா கற்பனை செய்து பார்க்க முடியாத அற்புதம் செய்வாரா? நிச்சயம் செய்வார். அதற்கு நான் எதை அறிந்திருக்க வேண்டும்? என்ன அறிந்திருக்க வேண்டும்? தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை, நீர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த அறிகிற அறிவு மட்டும்தான் உங்களுக்கு அற்புதத்தை தொடங்கும். இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நாம் யாவரும் இந்த 5 காரியத்தை பெற்றுக்கொள்ள போறோம். அப்படியே டக்குன்னு சொல்லுவோமா? 5 காரியத்தை சேர்ந்து சொல்லுவோம். அப்படி எழுந்திருப்போம். முதல் காரியம் டக்குன்னு சொல்லுங்க. சாத்தியமற்றது சாத்தியமாகும், வியாதிகள் மறையும், வேண்டுதல் கேட்கப்படும், அவமானம் நீங்கும், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை எழுதுவோம். கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, பலனொன்றும் என்னில் இல்லையே அப்பா. கண்ணீரே எனக்கு இல்லையே அப்பா, என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, கண்ணீருக்கு பதில் தந்தீரே. எழுந்திருப்போம். என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீரே, கண்ணீருக்கு பதில் தந்தீரே.